This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோம்னா 12 எபிசோட் இருக்க பர்ஃபெக்டான ஒரு அனிமி தான் கொண்டு வந்திருக்கு இந்த டைம். த நியூ கேட். அதாவது ஷார்ட் டைம் ரீல்ஸ் வாட்சர்ஸ்க்கு ஒரு 12 எபிசோட் இருந்தால் போதும், ஈஸியாக ஒரு 1 or 2 டேஸில் பார்த்து முடிக்கிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த அனிமி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட சீக்வன்ஸ்குள்ளே என்னென்னு கதை என்னென்னு போய் பார்ப்போவாங்க. அதாவது சின் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கேம் வேர்ல்டுக்குள்ளே வராங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட நிறைய ஹியூமன்ஸ் வராங்க. நார்மல் ஹியூமன் வேர்ல்டு தான், அதில் கேம் ஒரு வேர்ல்டு தனியாக இருக்குது. அந்த கேம் வேர்ல்டில் போய் விளையாண்டு பாஸ்லாம் டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லெவல்ஸில். அதாவது மற்ற யூஸ்வலாக அனிமி வாட்சர்ஸுக்கு தெரியும் பாஸில் எப்படி டிஃபீட், அது மாதிரி லெவல் கேமிங்லாம் தெரியும் உங்களுக்கு. நான் அதை ஷார்ட்டாக விட்டுறேன், மெயின் கண்டென்ட்டுக்கு வரேன். அப்படி வந்து பாஸை வந்து நம்ம ஷின் அப்படிங்கிறவர் தான் டிஃபீட் பண்ணுறாரு. அங்கே ஹியூமன் வேர்ல்ட்ஸில் நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க. அந்த அதாவது ஹியூமன்ஸ் வந்து கேம் விளையாட போனவங்களே நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கேம் வேர்ல்டு இருக்கிற மான்ஸ்டர்ஸ்லாம் இவங்களை கொண்டுட்ருக்கும். ஷின் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அந்த மான்ஸ்டரை கொள்ளுவார். கொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேங்களா? அவர் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் காட்டு லாக் அவுட்டுங்கிற மாதிரி அவர் அந்த லாக் அவுட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண போகும்போது ஒரு லைட் எரியும் அந்த கேட்டில். அப்புறம் கண்முடிச்சு பார்த்தாருன்னா ஒரு 500 years அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கேம் வேர்ல்ட்லேயே தான் இருப்பார். அவர் கூட இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆகிருப்பாங்க. அவர் வந்து சர்ப்ரைசிங்காக பார்ப்பார், கேம் வேர்ல்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் அப்படியே மூவ் ஆகி அவரோட மேஜிக் ஷாப், அவர் வந்து ஒரு மேஜிக் ஷாப் வச்சுருந்தார் அந்த கேம் வேர்ல்டில். அந்த ஷாப்புக்கு அவர் அப்படியே போகிறாரு. அவர் அந்த ஷாப்புக்கு போய் பார்க்கும்போது ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிகிட்ட வந்து யார் இந்த ஷாப்போட ஓனர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பிகாஸ் அந்த ஷாப்போட ஓனரே அவர் தான் கண்டுபிடிச்சாரு. பட் 500 years தானால அது யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஷீன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஷீன் ரேஸ் அப்படின்னு நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கேமுக்கு ஹியூமன்ஸ்லாம் வந்தப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கேம் மோடில் இருக்க கேரக்டர், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த ஷீன் கேஸ் அப்படிங்கிறவங்களும் ஒருத்திங்க. அதாவது நம்ம ஷின்க்கு வந்து ரொம்ப க்ளோஸான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்த லேடி வந்து அசிஸ்டண்டாக இருக்கவங்களுக்கு அவங்க மாஸ்டர் தான் ஷீன் அப்படிங்கிறாங்க. ஓகே, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளியே போயிருக்காங்க, அதெல்லாம் ரிவீல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஒரு மெசேஜ் நான் சொல்லிட்டு போகிறேன், அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காயின் கொடுத்து அதுக்கான அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவர் வந்து சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே ஒரு அட்வென்ச்சராக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டுக்கு போய் அட்வென்ச்சராக ஜாயின் பண்ணுவார். இந்த வேர்ல்டில் இருக்க யாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது அவர் யார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, அந்த 500 years முன்னாடி இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் அவங்க ஹை ஹியூமன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ அந்த கேம் வேர்ல்டு இருக்க மக்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள். நம்ம வந்து ஷின் வந்து அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு நார்மல் அட்வென்ச்சராக பிகினர் லெவலிருந்து ஆரம்பித்து இது பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் வந்து அந்த ஷீன் அப்படின்னு சொன்ன பர்சனையும் மீட் பண்ணிடுவார். அவங்க வந்து ரொம்ப 500 yearsக்கு அப்புறம் ரீயூனியன் இருக்கும், அது ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி அப்படியே இது பண்ணிகிட்டு இருப்பார். அவரோட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஷீன் மாதிரியே சில பேர்த்த அவர் பார்க்க போவார். அவர் பார்த்து இது பண்ணார். போகிற வழியில் ஒரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அந்த நியூ கேம் அந்த இருக்க வில்லேஜில் ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதாவது அந்த ஒரு ஆர்ஃபனேஜ் சார்ட் இருக்கும், சர்ச். அதில் வந்து ஒரு புள்ள வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த புள்ள போய் ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, அதை காப்பாற்றுங்க, பீஸ்ட் இருக்குன்னு அந்த பீஸ்ட்டை காப்பாற்றிட்டு வருவார். போய் அதை வந்து அவர் டேம் பண்ணி அவர் வளர்த்திட்டு கூட வேசி வச்சுட்ருப்பார். நல்லா இருக்கும். அந்த சர்ச்சையும் காப்பாற்றுவார் அது சில ப்ராப்ளம்ஸில் இருந்து. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணி போவார். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் அவர் ஃபைனலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வரும்போது ஒரு ஃப்ரெண்டோட ஃபைட் வர மாதிரி இருக்கும். அதாவது அவர் வந்து 500 yearsஆக காத்துட்ருப்பார். ஷின்காகத்தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மாஸ்டர் மாதிரி அவர் ஷின்கிறவங்க. அவரோட ஃபைட் வச்சு நான் அவங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைட் பண்ணி அவர் இறந்துருவார். அவர் இறக்கிறக்காக தான் மாஸ்டரோட ஃபைட் பண்ணி இறக்கணும் அப்படிங்கிறக்காக இருப்பார். அது ரொம்ப சென்டிமெண்ட்டான சீனாக இருந்துச்சு. இது அந்த ஸ்டோரி. இது பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் போகும். ஒரு இடத்துல கூட லேக் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய ஃபுல் ஒப்பீனியன் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.